Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு DIML வீடியோ கைண்ட் ஆஃப் vlog தான் பார்க்க போறீங்க. அண்ட் இன்னைக்கு நான் இது ஜான்வரி 10ஆம் தேதி எடுத்தது. ஸோ ரொம்ப லேட்டாக தான் நான் எழுந்தேன். ஒரு 7:30 அந்த மாதிரி தான் எழுந்திருக்கேன். ஸோ நான் எப்பயுமே இந்த மார்கழி மாதம் என்ன பண்ணுவேன்னா 6:30க்கு எழுக்க ட்ரை பண்ணுவேன். பட் எப்பயுமே 6:30க்கு எழுந்திடுவேன். இந்த ஒரு 2 நாளாக தான் 7:30 ஆயிடுச்சு. ஸோ எப்போ எழுந்தாலும் வாசலில் 2 கோலம் போட்டு 2 விளக்கு ஏற்றி வச்சிடுவேன். அப்படி விளக்கு வந்து 6:30க்கு எழுந்தா விளக்கு ஏற்றுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேண்டில் ஏற்றி வச்சிடுவேன். அண்ட் இது வந்து அந்த கிச்சனுக்கு போடுறதுக்காக நான் சரவணா ஸ்டோர்ல வாங்கினது. பட் எனக்கு கிச்சன்ல போட பிடிக்கல. ஸோ அது இந்த மேடை மேல போட்ட கடப்பாக்கல் மேல ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் இது ஒரு சின்ன டிப் தான். நீங்களும் அந்த மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்காக உங்ககிட்ட நான் காட்டினேன். அண்ட் விளக்கு ஏற்றி வச்சிடலாம் வாசல்ல. அண்ட் ஒன் மோர் திங், யார் வின் ஆனீங்க அந்த 3 வின்னர்ஸை நான் என்னோட கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. ஸோ தட் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ வின்னர்ஸ். இதுதான் அந்த கோலம் இன்னைக்கு போட்டது. அண்ட் விளக்கு வச்சாச்சு. விளக்கு வச்சுட்டு நான் முதல் வேலை என்ன பண்ணுவேன்னா காலையில் ஒரு 2 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊதுபக்தி ஒன்று அந்த சாய்பாபா நம்ம போட்டிருக்கோம். அது ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ அது இந்த மார்கழி மாசத்துல நான் காலையில் அது அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது வந்து அந்த தீபம் வைக்கிறது அந்த நீட்டா இருக்குல்ல அது. ஆமா. ஸோ அது ஏற்றிட்டு நீங்கள் அந்த நீட்டாக இருக்கிறது அந்த ஊதுபக்தி ஸ்டாண்டுன்னே வைக்குது. 50 ருபீஸோ 60 ருபீஸ் சரவணாவில் வாங்கினேன். ஸோ அதை நீங்கள் அதில் நிற்க வச்சிட்டிங்கன்னா அது கொட்டுறதெல்லாம் அது உள்ளேயே கொட்டிடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது, க்ளீன் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஊதுபக்தியோட தூள் தான் நம்ம சாமி ரூமில் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட். இது வந்து அமேசான்ல விற்கிறாங்க. பட் அமேசான்ல நீங்க பிராஸ்ல வாங்கிக்கோங்க. 280 ருபீஸ்க்குன்னு விற்கிறாங்க. ஸ்டீல் வந்து காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ போனீங்கன்னா பிராஸ்ன்னு வாங்கிடுங்க. நான் பிராஸ் வாங்க தான் போனேன். பட் சரவணால பிராஸ் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி தான் ஏற்றி வச்சுட்டா அந்த ஓட்டைக்குள்ள இருந்து அந்த ஊதுபக்தியோட புகை வர்றது ரொம்ப ரம்யமா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஏர்லி மார்னிங் கண்டிப்பா எழுந்தீங்கன்னா 6:30க்கு அந்த இருட்டு விடிகிற டைம்ல காஃபி விளக்கேற்றிட்டு இந்த ஊதுபக்தி வச்சுட்டு ஒரு சின்ன காஃபி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரம்யமா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, இந்த குளிருக்கு நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல மார்கழி மட்டும்தான் சென்னையில குளிரா இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு மேலே சம்மர் தான். இதுக்கு மேலே ஜனவரி வந்துச்சுன்னா டிசம்பர் வரைக்கும், அடுத்த நவம்பர் வரைக்குமே நம்மளுக்கு சம்மர் மட்டும்தான். அண்ட் நான் எல்லா செடியும் வெளியே வச்சிட்டேன். பிகாஸ் உள்ள வைக்க கொஞ்சம் சன்லைட் படணும்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் செடியில அங்கங்க ஒரு ஒரு ஒயிட் டாட்ஸ் வந்திருக்கு. அது எதனால வந்திருக்கு, செடியில பூச்சி இருக்கா இல்லை செடிக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால நான் சன்லைட்ல வெளியே வச்சிருக்கேன். ஒரு வாரம் வெளியவே இருக்கட்டுமே. இங்க கொஞ்சம் சன்லைட் படும். பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் சன்லைட்ல வச்சிருக்கேன். எல்லா செடியும் நான் வெளியே வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் சன்லைட் பட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலான்றதுக்காக எல்லா செடியும் என்னோட இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக நான் வெளியே வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு இந்த மாதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாருக்கு மார்கழி மாதம் ரொம்ப அந்த ஏர்லி மார்னிங் இது ரொம்ப பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து இது கட்டி வச்சிருக்கேன், இல்லைன்னா அது ரொம்ப படர்ந்து இருக்கும். ஸோ அதனால ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு சாயில் ட்ரை ஆன பிறகு தண்ணி ஊற்றினா போதும். இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. சாயில் எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ நம்ம தண்ணி ஊற்றினா போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு செடியெல்லாம் ஒரு மாதிரி ஆனதுனால கஷ்டமா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வெளியே வச்சிருக்கேன். இது என்னோட ப்ரூ காஃபி, ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சமாக தான் நான் காஃபி குடிப்பேன், நிறைய குடிக்க மாட்டேன். சர்க்கரை ஒரு ஸ்பூன். சர்க்கரை மட்டும் நான் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இப்படி டக்குன்னு எடுக்கிறதுக்கு எனக்கு வேணும். ஸோ இந்த காஃபி நல்லா இருக்குது. ப்ரூ ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங். நெஸ்கஃபோட அந்த ரெட் பேக்கெட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தான் போடுறேன்.
இந்த மாசம் மட்டும்தான் எனக்கு காஃபி குடிக்கிறதோடு இல்லைன்னா குடிக்க மாட்டேன். பால் ஊற்றிக்க வேண்டியதுதான். என்ன பண்றது, லைட்டா கிளீனிங் ஒர்க்ஸ் தான் இருக்கும் வீட்டில், சமைக்கிற வேலை தான். மற்றபடி கொஞ்சம் லைஃப் போராக தான் போகும் எனக்கு. ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கிவ்அவேக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன். எத்தனை பேர்? 3 பேர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோக்குள்ள அட்டாச் பண்ணுறேன். இல்லைனா அது தனியாக அந்த கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். எனக்கு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அவ்வளோதான். காஃபி குடிச்சிட்டு வேலை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ என்னோட வீடோட நிலைமை. பெட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்குது. கீழே இது துணி இருக்குது, பெட்டில் துணி இருக்குது. இந்த டேபிள் க்ளீன் பண்ணணும். மணி 8 ஆகிடுச்சு. காஃபி குடிக்கிறதுக்கு 8 மணி ஆகிடுச்சு. ஸோ இதை குடிச்சிட்டு ஒரு சின்ன க்ளீன் பண்ணி பெருக்கிட்டோன்னா ஹால் நீட் ஆகிடும். அப்புறம் மேலே செடிக்கு தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் தான் என்னோட ஆஸ் யூஷுவல் டெய்லி ரொட்டீன். குளிச்சுட்டு எங்கே போகலாம்? ஸ்கூலுக்கு போகலாமா? தூங்கு டைம் ஆயிடுச்சுல, 8:30 ஆயிடுச்சுல. என்னம்மா புது ட்ரெஸ்ஸா? என்ன புது ட்ரெஸ்? காட்டு. அது புது ட்ரெஸ்ஸா? அழுக்காயிடுச்சு. நான் நாளைக்கு அது வீட்டுக்கு போடுற ட்ரெஸ். நான் புது ட்ரெஸ் போட்டு விடுறேன். வை. ஸ்கூலுக்கு ரெடியா? எழுந்துச்சு. ரெடி? காலையில் லேட்டாக ஆகிடுச்சு அவள் எழுந்துக்கிறதுக்கு. ஸோ பால் கொடுக்கல. ஸோ அதுக்கு பதில் எக்கா தோசை மாதிரி கொடுத்துட்டேன்னா இது சாப்பிட்டுட்டு அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் பீல் பண்ணணும். அவ்வளோதான். இது ஸ்டீல் எப்பயுமே கொடுக்கும் போது ஒரு 2 டேட்ஸ் கொடுத்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொட்டையை எடுத்துட்டு
இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் தோசை ரெடி ஆகலாம். இப்போ காட்ட முடியல. இதுதான் தோசை. சாப்பிட்றியா? புட்டு நீயே சாப்பிட்றியா? சூடாக சாப்பிடு. அண்ட் உங்களுக்கு இன்னொன்று நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அண்ட் இது இன்னொரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ். இது இன்னும் நான் ஹாலில் போடல. இதோட ப்ரைஸஸ் எல்லாம் கீப் கெஸ்ஸிங். ரொம்ப கம்மி ப்ரைஸில் அதுவும் நான் ஹோம் சென்டரில் வாங்கினது. இதெல்லாம் 90% ஆஃப் 70% ஆஃபில் வாங்கினேன். இது ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். அண்ட் இந்த சாப்பிங் போர்டெல்லாம் இது வீடியோ எடுக்கணும். மற்றபடி சமைக்கலாம்.